காவிய கவிஞர் வாலியும் வலம்புரி சோமநாதன் MS பெருமாள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவளொரு தொடர்கதை படத்தில் ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்று முடிவு செய்தோம். பாலச்சந்தர் அந்த பாடலை எழுதுவது கண்ணதாசன் என்று முடிவாகிவிட்டது. சிச்சுவேஷன் சொல்றார், அண்ணன் வந்து தங்கச்சியை திட்டுற மாதிரி பாட்டு, அந்த பாட்டு சித்தர் பாட்டு மாதிரி வேணும்னு பாலச்சந்தர் சொல்றார். விஸ்வநாத் MSV சொல்லியிருக்காரு, டியூன் ரெடியா இருக்குன்னு டியூனை வாசிச்சிருக்காரு. கண்ணதாசன் கோபப்படுகிறார் MSVயிடம், என்ன விசு நீ டியூன் போட்டிருக்க, அவர் சித்தர் பாட்டு மாதிரி வேணும்னு கேட்குறாரு. அண்ணன் தங்கச்சியை திட்டுற மாதிரி சீனுங்கிறீங்க, ஆனால் நீ மெலோடியை போட்டு வச்சிருக்க. இந்த இடத்துல மெலடி எப்படியா சரியா வரும்? அண்ணன் தானே தங்கச்சியை திட்டுறான், சுமாராக தான் திட்டுவான், அதனால இதான் டியூன் சரிங்காரு. கண்ணதாசனால் முயற்சிக்கிறார், எழுத முடியவில்லை. வெளியே மழை பெய்கிறது. அப்போ கண்ணதாசன் வந்து தனக்கு பிடித்தமான சில விஷயங்களை வாங்கிட்டு வர சொல்லி ராம அரங்கன்ட்ட சொல்றாரு. உடனே ராம அரங்கன் சொல்றாரு, ஏயா 3 நாளாக பாட்டு எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொன்னவுடன் கண்ணதாசனுக்கு கோபம் வந்து விடுகிறது. தான் அமர்ந்திருந்த சோபாவை தள்ளிவிட்டு கண்ணதாசன் எழுகிறார். எழுந்து சொன்னாராம், தெய்வம் தந்த வீடு தெரு இருக்கியா என்று சொல்லிவிட்டு சொன்னாராம், நிறுத்தியா, அது டியூன் என்னையா, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, வர சொல்லியா விஸ்வநாதனை என்று வர சொல்லி இருக்கிறார்.